ஹாய் ஹலோ வணக்கம். என்னதான் ஆச்சு நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகர்களாக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி சினிமா வட்டாரங்களில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், என்னதான் ஆச்சு இவங்களுக்கு? ஏன் இவங்க விவகாரத்து அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் விவகாரத்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இது என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரியே தெரியலை. ஆனால் அவங்களோட பார்த்திங்கன்னா சரியான காரணங்களும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ட்ரஸ் சினிமா வட்டாரங்களில் இருக்கிற ஒரு பிரபலங்கள் பார்த்திங்கன்னா தெரிவிக்கிற மாதிரி இல்லை. பார்த்திங்கன்னா அவங்களுடைய தகவலை பார்த்திங்கன்னா தெரிவிக்கலை. சும்மா விவகாரத்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அப்படி இப்போ ஒரு இசையமைப்பாளரோட மனைவி நாங்கள் விவகாரத்து செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வேறு யார்? நம்ம ஏஆர் ரகுமான் இவங்களுடைய மனைவி தான் சைரா பானு. இவங்க நாங்கள் 2 பேரும் விவகாரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் இவங்களுடைய மனைவி சைரா பானு இவங்க 2 பேரும் 29 ஆண்டு கால வாழ்க்கையில் இவங்க திருமண வாழ்க்கையை நம்ம முடிவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பிரபல இசையமைப்பாளரும் ஆஸ்கார் விருது வென்ற இசையமைப்பாளர் அப்படின்னு கூட நம்ம ஏஆர் ரகுமான் இவர்களை கண்டிப்பாக சொல்லலாம். இவங்களுடைய மனைவி சைரா பானு இவங்களுக்கு 1995 தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஆயிடுச்சு. இவங்களுக்கு 2 மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க. கதிஜா ரஹிமா அப்படின்னு சொல்லி 2 மகள், அமீன் அப்படின்னு சொல்லி ஒரு மகனும் இருக்கிறாங்க. அவங்க மகன் அமீனும் பார்த்திங்கன்னா இசையமைப்பாளராக தான் தன் அப்பாவை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு வராரு. சமீப காலமாக கூட ஏஆர் ரகுமான் கூட அடிக்கடி பார்த்திங்கன்னா அமீனும் பார்த்திங்கன்னா நிறைய ஷோக்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்நிலையில் தான் ஏஆர் ரகுமானோட மனைவி சைரா பானு நாங்கள் பிரிய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சைரா பானு பார்த்திங்கன்னா தனது கணவர் ஏஆர் ரகுமானை பிரிய போகிறதா அவருடைய வழக்கறிஞர் சார்பில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. வழக்கறிஞர் வந்தனா இவங்க பார்த்திங்கன்னா அசோசியேட் சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அறிக்கையை. திருமணமாகி பல வருடங்கள் கழித்து சைரா பானு தனது கணவர் ஏஆர் ரகுமானை பார்த்திங்கன்னா விட்டு பிரிகிற கடினமான முடிவை எடுத்திருக்கிறாங்க. இருவருக்குமான இடைவெளியை தொடர்ந்து வலி மற்றும் வேதனையும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 29 ஆண்டு கால திருமண வாழ்வை பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கே பார்க்கும்போது ஏன் விவகாரத்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஏஆர் ரகுமான் சார்பில் இருந்து எந்த ஒரு விளக்கமும் பார்த்திங்கன்னா கொடுக்கல. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கலை. ஏஆர் ரகுமான் அவங்களோட பார்த்திங்கன்னா முதல் மகள் கதிஜாவுக்கு பார்த்திங்கன்னா 2002 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருமணத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அவங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேறுபட்டு கலந்துக்கிட்டாங்க. அடுத்து 2 ஒரு மகன் மற்றும் ஒரு மகளுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் திருமணமும் ஆகலை. இந்த சூழ்நிலையில் இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் விவகாரத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன ரீசன் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. ஒரு க்யூட் பேர் அப்படின்னு சொன்ன இந்த கப்பலும் விவகாரத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா ஷாக்கிங்காக தான் இருக்குது. நம்ம ஏஆர் ரகுமான் பார்த்திங்கன்னா கடைசியாக இப்போ தமிழில் இசையமைச்ச படம் அப்படின்னா ராயன் அப்படிங்கிற படத்தை சொல்லலாம். இந்த ராயன் படத்தில் நம்ம ஹீரோவாக தனுஷ் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் தனுஷ் ஆக்ட் பண்ணுறதுனால தனுஷ் மாதிரியே அவரோட வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமானோட அவரும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை விவகாரத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இதனால் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வராங்க. நிறைய பேர் நம்ம சொல்லலாம். ஜெயம் ரவி, தனுஷ், அடுத்து நம்ம ஜிவி பிரகாஷ் இவங்களாம் நம்ம ஏண்டா க்யூட் கப்பல் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினவங்க இப்போ திடீர்னு இந்த மாதிரி விவகாரத்து பண்ண போகிறாங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு நிறையவே ஷாக்கிங்காக இருந்தது. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா 2 பேரும் மாறி மாறி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர்கள் நாங்கள் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமே நாங்கள் விவகாரத்து மட்டும் பண்ணுறோம், ஆனால் ரீசன் எங்கள்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தகவல் தெரியாத அளவுக்கு விவகாரத்து பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அதில் நம்ம ஏஆர் ரகுமான் மற்றும் சைரா பானு இவங்களை கண்டிப்பாக சொல்லலாம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக ஒன்றா வாழ்ந்துட்டு இப்போ டிவோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏஆர் ரகுமான் மற்றும் சைரா பானு உங்களுடைய விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து நம்ம சினிமா வட்டாரங்களையும் சரி, சினிமாவில் நடித்த பிரபலங்களாக இருக்கட்டும், இந்த விவகாரத்தை பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களாம் ஏன் தான்ப்பா பிரிகிறாங்க? க்யூட் கப்பல் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினவங்கள உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? இவங்க விவகாரத்தை பண்ணது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி எந்த பிரபலங்களை சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.